ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம். அதனால முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இது சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், பழனி முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் கோயிலில் சொன்னாங்க. இருந்தாலும் வீடியோலையும் நான் சொல்கிறேன், நீங்களும் வீட்டில் சொல்லி கும்பிடுங்க. முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்கிற கோயில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எங்கள் ஏரியாவில் இந்த முருகன் கோயில் ரொம்ப ஸ்பெஷலு. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கி அவரை குளிர வச்சிட்டோம்னா அவர் நிறைவேற்றிடுவார். எனக்கு நிறையா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சுனாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்குவேன், போவேன். அவங்க சாமிகிட்ட கொடுத்தா அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் உடனே நடந்துடும். மனசுக்குள்ளே வேண்டுனா உடனே நடந்துடும். அதனால் இந்த கடவுள் ரொம்ப ஸ்பெஷலு. அது இல்லாமல் நம்மளுக்கு தமிழ் கடவுள் இல்லையா, எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் கடவுளுக்கு நம்ம வேண்டுனா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உடனே நம்ம தாய் மாதிரி அரவணைக்கிற சக்தி நம்ம முருகர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் முருகன் கோயிலுக்கு போங்க, சஷ்டி விரதம் போங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அதையும் இதையும் சொல்லிவிட்டு என்னால் முடியல, கிளம்பி வர முடியாது, குழந்த இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லவே கூடாது. இன்றைக்கி வந்து கோயிலில் உண்மையிலே சொல்கிறாங்க, சீரியஸாக நானே பார்த்து வியந்துட்டேன். நான் கூட என் குழந்தைங்க சின்ன பிள்ளைகள் நான் அப்படி தூக்கிட்டு போனது கிடையாது. 2 மாத குழந்தைய ஒரு பொண்ணு தூக்கிட்டு, ஒரு 1.5 வயசு புள்ள, 1.5 வயசு 2.5 வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. அந்த பாப்பாவையும் கூப்பிட்டு அந்த குழந்தையும் தூக்கிட்டு அந்த வேர்வையில் அப்படி வந்தாங்க. உண்மையிலே நான் அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா இந்த அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொல்லி அவங்க கூட வராங்க பாருங்கள். அப்போ கண்டிப்பாக குழந்தைய வச்சுருக்கவங்களாங்க வர முடியும். நீங்கள் அது இதையும் சாக்கு சொல்லிட்டு இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த மாதமாவது எல்லோரும் முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் காலையில் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அப்புறம் மத்தியானமும் தேங்காய், பூவு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நிறைவா சாப்பாடு அங்கேயே கொடுத்தாங்க. காலையிலேருந்து விரதம் இருந்தனால அந்த சாப்பாடை சாப்பிட்டு என் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க. என் சின்ன பொண்ணும் விரதம் இருந்திருந்தா, அதனால் நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். என் பெரிய பொண்ணு இருந்திருப்பா, அவளுக்கு தெரியல. அவள் வந்து டியூஷன் போயிட்டா காலையில் 6:30 மணிக்கு. நான் 7:30 மணிக்கு வேலைக்கு போயிட்டேன். அவள் 8 மணிக்கு சின்ன பொண்ணு போயிட்டு வந்திருக்கா. நான் 7:30 மணிக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் காலையில் முருகன் கோயில் போயிட்டு அப்படியே அவரும் வேலைக்கு போயிடுவார். என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி என்னோடய வேலை, இன்னும் சாயந்தரம் வீட்டில் வந்து சந்தனம், குங்குமம் அங்கங்கே அளவுக்கு வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும். இப்படி கும்பிட்டா தான் நிறைவாக இருக்கும். என்னோடய குறை எனக்கு தீர்ந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. ஏன்னா கோயில் தான் புனிதமான இடம். என்ன தான் நம்ம வீட்டில் கும்பிட்டாலும் கோயில் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கோயிலுக்குள்ளே தான் கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இருந்தவங்களாக இருந்தால் இன்றைக்கி இந்த முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக சஷ்டிக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், பழனிமலை முருகனுக்கு அரோகரா. சொல்லுவோம், அரோகரா அரோகரா. சத்தமாக சொல்லு, அரோகரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.